நம் அனைவரும் முழந்தால் படியிட்டு நம் ஆண்டவராகிய இயேசுவை நம் நடுவிலே அன்போடு வரவேற்போம். இந்த ஆராதனையில் பயபக்தியோடு முழு விசுவாசத்தோடு நாம் பங்கெடுத்து தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம். முழந்தால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் பொழிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்துதி, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம், இயேசுவே உம்முடைய நாமத்தை ஆர்ப்பரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்யும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், அதிசயங்கள் செய்யும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், விடுதலை தருகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தை கேட்கும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், அன்புள்ள தகப்பனே ஸ்தோத்திரம், அசைவாடும் ஆவியே ஸ்தோத்திரம், என்னை மீட்டெடுக்கும்படி இறங்கி வந்த இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்குள் வாழ்பவரே ஸ்தோத்திரம், ஜெப ஆவியை ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம், என் அங்கலாய்ப்பை போக்கி சமாதானத்தை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை உருவாவதற்கு முன்பாக அது ஒரு சிறிய நெருப்பு பொறியாக இருந்தது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாக வளம் பெற்று வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை ஒரு சிறிய தூண்டுதல், ஒரு சிறிய ஆசீர்வாதம். அந்த ஒரு சிறிய ஆசீர்வாதம் நம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் செலவழிக்கிற ஒரு சிறிய நேரம், ஒரு துளி மணி நேரம், ஒரு சில மணித்துளிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் கூட நீங்கள் ஏதோ கடந்து போய்விடாதீர்கள். அமருங்கள், அமர்ந்து அவரே தேவன் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களில் யாராவது நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறீர்களா? திரும்புகிற திசையெல்லாம் உங்களுக்கு விரோதிகள் வந்திருக்கிறார்களா? தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால்,
அமர்ந்திரு. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னது அமர்ந்திருத்தல்? புரியலையோ? விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் இஸ்ரேல் மக்களை விரோதிகளான பார்வோனும் எகிப்தியர்கள் எல்லாம் அவரை துரத்தி கொண்டு வந்தார்கள், சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது மக்கள் அலறி துடித்தார்கள், நம்ம செத்து போவோமா? நம் பிள்ளைகள் எல்லாம் நம் கண் முன்பாகவே செத்து மடிவார்களா? அப்படி என்று புலம்பி கலங்கி நின்ற நேரத்தில் மோயிசன் வழியாக ஆண்டவர் பேசினார். அந்த மக்கள் கிட்ட சொல், நான் அவர்களுக்காக போராடுவேன் என்று. சரிங்க ஆண்டவரே. அடுத்தது சொன்னார், அவர்களை அமைதியில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி சொல். அப்படின்னா கலவரப்படாதீங்க, டென்ஷன் படாதீங்க, குழம்பிக்காதீங்க. உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை, கடவுளுக்குமா? உங்களுக்கு தான் அது தீர்க்கப்பட முடியாத சிக்கல் நிறைந்தது, கடவுளுக்குமா? கடவுளுக்கு பகலும் இரவும் ஒன்றுதான். நம் கண்களுக்கு தான் சூரியன் மறைகிறது, ஆண்டவருடைய கண்களோ எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றது. அமைந்திருந்து நானே கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. அப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் அவர்களுக்காக எப்படியெல்லாம் போராடினார். செங்கடலில் அவர்களை அமிழ்த்து எவ்வளவு பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த விரோதிகளுடைய பிணங்கள் கடற்கரையில் ஒதுங்கிய பொழுது மிரியாம் மோயிசனுடைய சகோதரி பூரிப்படைந்தார். இவர்களை கண்டு தானே பயந்தோம், இவர்கள் தானே நமக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள், இவர்களுடைய பட்டயங்கள் தானே பலபலத்தன நம் கழுத்திற்கு வந்தது. அவர்கள் இப்பொழுது செத்து கடற்கரையில் ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது தன் தோழிகளோடு சேர்ந்து அவள் இப்படிப்பட்ட ஒரு கஞ்சிராவை எடுத்துக்கொண்டு பாடினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கீபோர்டு இருக்குதோ, பேட் இருக்குதோ இல்லையோ, இது ஒன்று இருந்தால் போதும் ஜெபத்தை நடத்துவதற்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், ஆண்டவர் சொல்வது அமைந்திரு. And know that I am the Lord. இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்பதை அமைந்திருந்து அறிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கலவரம் இல்லாமல் உட்கார்ந்து பாருங்களேன், ஜெபத்தில் உட்கார்ந்து பாருங்களேன், அவரை ஆராதித்துக் கொண்டு இருங்களேன். உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், அகில உலகத்திற்கும் அதிபதி இயேசு. அவரை தாண்டி அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஆகவே அவரை நீங்கள் பற்றி கொண்டால் மாற்ற வேண்டியதை மாற்றி, அழிக்க வேண்டியதை அழித்து, கட்ட வேண்டியதை கட்டி, உருவாக்க வேண்டியதை உருவாக்கி, குணப்படுத்த வேண்டியதை குணப்படுத்தி, சரி செய்ய வேண்டியதை அவர் சரி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லாசரு செத்துட்டாரு, எல்லாம் முடிச்சு போச்சு. சமாதியில அவரை வச்சுட்டு கல்லையும் போட்டு மூடிட்டாங்க. ஏசப்பா வரார். எத்தனை நாள் கழிச்சு? 4 நாட்கள் கழித்து. மார்த்தாலும் மரியாளும் இப்படி செபிச்சா, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா அவர் செத்துருக்க மாட்டார். அப்பதான் இப்ப வந்திருக்கிறனே. நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா அவர் இறந்திருக்க மாட்டார். அதான் வந்துட்டனே, இருக்கிறனே. அவங்களுக்கு புரியல. ஆனால் இயேசு இருக்கிறவர் கல்லை அப்புறப்படுத்தின பிற்பாடு லாசருவை உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் எப்படி இயேசுவை போற்றி இருப்பார்கள். ஹல்லேலூயா. மகதலேன் மரியா, அவளை பற்றி தெரியுமா? அவருடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னித்த பிற்பாடு அவள் கடவுளுடைய மிக ஆழமான நெருக்கமான சிஷ்யையாக மாறி போனார். சிலுவை அடியிலும் நிற்கிறாங்க. உயிர்த்த பிற்பாடு கல்லறைக்கு போய் அவருடைய உடம்பை பார்க்கணும்னு போறாங்க. உயிர்த்த செய்தியை அப்போஸ்தலருக்கு சொல்றாங்க. அது இயேசுவோடு நாம் இருக்கிற அனுபவம் நம்மை வல்லமை உடையவர்களாக மாற்றும், தைரியம் உடையவர்களாக மாற்றும். கடவுளோடு இருக்கிறவர்களிடத்தில் காணப்படுகிற முதல் அடையாளம் அவருடைய முகம் பிரகாசிக்கும். பிரைஸ் தி லார்ட்.
நம்ம முகத்தை பாருங்க எப்படி இருக்கு, உம்முன்னு இருக்கும். எத்தனை சோப்பு போட்டாலும் எத்தனை கிரீம் போட்டாலும் நம்ம முகத்தை கண்ணாடியை போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது அல்லவா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம உள்ளத்துக்குள்ள அவ்வளோ துக்கத்தை வச்சுக்கிட்டு வெளியில நடிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் நடிக்கலாம், ஆனா காட்டி கொடுத்துடும். உண்மையுள்ள கடவுளோடு இணைத்துக் கொள்கிறவர்களுடைய முகம் பிரகாசிக்கும். இரண்டாவது, அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கும். உங்களெல்லாம் சிரிங்கன்னு சொன்னா ஏதாவது காசு கொடுத்தாதான் சிரிப்பீங்க போல இருக்கு. ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்தா மகிழ்ச்சியா இருக்குமா? சிரிப்போம், எல்லாருடைய சிரிச்சு பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, நம்மளே மற்றவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுவோம். நம்ம போய் பேசுவோம், அவங்க வரட்டுமே அப்படின்னு ஒதுங்கி இருக்க மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி என்ன பண்ணோம்? நம்ம போவோம். we will take the first step, we will approach first. praise the lord, hallelujah. மத்தேயு சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியோடு இயேசப்பா பேசுவார் இல்லையா? அந்த அம்மா நிறைய கணவர்கள், 6 கணவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவே வாழ்க்கையில நிம்மதி இல்லை. மத்தியான நேரத்துல தண்ணி எடுக்க வராங்க. ஆனா ஏசப்பா பேசி, மகளே, நீ ஆளை மாத்திக்கிட்டே இருந்தா சந்தோஷம் வராது, உன்னைய மாத்திக்கிட்டாதான் சந்தோஷம் வரும். அப்படியா, நான் என்னிடத்தில் இருக்கிற ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கொடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு பழைய எல்லா பலவீனங்களும் மாறி குடத்தை அங்கேயே கிணத்துக்கிட்ட விட்டுட்டு ஊரெல்லாம் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. மெஸ்ஸையா நான் பார்த்தேன், மெஸ்ஸையாவை பார்த்தேன், அவர் என் வாழ்க்கையில் இல்லதா எல்லாத்தையும் சொன்னாரு, உங்களுக்கும் சொல்லுவாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஏசப்பா இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி. ஏசப்பாவை கொண்டிருக்கிறவர்களின் மகிழ்ச்சி, ஏசப்பாவை துதிக்கிறவர்களின் மகிழ்ச்சி, ஏசப்பாவை ஆராதிப்பவர்கள் இருப்பது மகிழ்ச்சி. அல்லேலூயா. சீடர்களும் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கும்போது புயல் காத்து வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அந்த படகுல ஏசப்பா இருந்தாரா? இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? தூங்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளில் நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கிற நேரத்தில் நாம் செய்கிற முதல் தவறு கடவுளிடத்தில் ஓடி வராமல் நாமளே முயற்சி செய்வது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரின்றி அணுவும் அசைவதில்லை. அப்போ அவங்க ஒரே புயலும் காத்துமா படக மோத தண்ணி உள்ள வர ஒரே கலவரம், ஒரே கலவரம். கடைசியில் ஏசப்பா அவங்க போட்ல தான் படுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓகே, இந்த ஆராதனை என்ன? He is the Lord. இவரே நம் ஆண்டவர், இவரே என் தேவன். தோமையார் ஏசப்போடைய காயத்தை தொட்ட, அவர் காயத்தை பார்த்த உடனே என்ன சொன்னாரு? நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் சொன்னார் இல்லையா? அப்ப ஏசப்பா எந்திரிச்சு புயல் காத்தையும் கடலையும் ஒரே வார்த்தையில அமைதியா இறையாதே சும்மா இருந்தார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கடல் அப்படியே அமைதியாச்சு, காத்து அப்படியே அமைதியாச்சு. அப்ப சீடர்களுடைய அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கும்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாராக இருக்கக்கூடும், இவர் யாராக இருக்கக்கூடும்? கேள்வி அப்படியே நின்றுச்சு. பதில் என்ன? அவர்தான் கடலை படைத்தவர், அவர்தான் காற்றை படைத்தவர். அவருக்கு கீழ்ப்படியாமல் எது கீழ்ப்படிய போகிறது? அல்லேலூயா. யாருக்கு அது கீழ்ப்படிய போகிறது? இயேசு சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா. ஆகவே நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் மகிழ்ச்சி. யாருக்காகவும் எதற்காகவும் எவனுக்காகவும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த மகிழ்ச்சியை விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த மகிழ்ச்சி யாரு? இயேசு கிட்ட இருந்து வரணும். நெகேமியா 8:10 அந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவரே என் மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே என் மகிழ்ச்சி. பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, அவரே என் பலம், அவரே என் சக்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவில் தன் வாழ்வை, கிறிஸ்துவில் தன் மகிழ்ச்சியை கண்டு கொண்டவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்ற பாருங்க. ஒரு ராஜா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு
அப்படியே ஊர் ஃபுல்லா போனாராம். எல்லா மக்களையும் பார்த்துட்டு வந்தார். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பொழுது அடுத்த நாள் மக்கள் எல்லாரையும் பார்ப்பதற்காக ராஜாவோட உடுத்திட்டு அப்படியே ரோட்ல போனார். நேத்திக்கு மாறு வேஷம் வந்ததுனால யாருக்கும் தெரியல. இன்னைக்கு அப்படி ராஜா அப்படியே போனதுனால மக்கள் எல்லாம் எப்படி கவனிச்சுட்டாங்கன்னா மேல தாளத்தோட அவரை வரவேற்று போற்றி புகழ்ந்து என்னென்னவோ அவருக்கு மகிழ்ச்சி தருகிற காரியங்களை செய்தார்களாம். ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். என் மக்கள் என்னை நேசிக்கிறார்கள், என் மக்கள் என்னை அன்பு செய்கிறார்கள், எப்படி என்னை போற்றினார்கள், எப்படி என்னை வரவேற்றார்கள் என்று அவர் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருந்த பொழுது அமைச்சர் ஒருவர் சொன்னாராம், ராஜா அதெல்லாம் உண்மை இல்லை. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமா, வேண்டுமென்றால் நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி ராஜாவுடைய பிறந்த நாள் வந்ததா அந்த வாரத்தில் தண்டோரம் போட்டாங்க. ராஜாவுடைய பிறந்த நாளுக்கு விசேஷ அறிவிப்பு. அன்றைக்கு அரண்மனைக்கு வருகிறவர்கள் உங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு போகலாம், இது ராஜாவுடைய அனுமதியோடு கூடிய உத்தரவு என்று தண்டோரம் போட்டாங்க. அப்பா, ராஜாவுடைய பிறந்த நாள் வந்தது. காலையிலே விடியற் காலையிலே மக்கள் கேட்டுக்கிட்ட குவிஞ்சிட்டாங்க. கேட்டு திறந்த உடனே எல்லா அரண்மனைக்குள்ள புகுந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ராஜா அந்த படிக்கட்டுக்கு மேல நிற்கிறார். பர்த்டே பேபி, அவருக்கு தான் பிறந்த நாள். மக்கள் வந்தவங்க எல்லாம் கையில கிடைச்சது எல்லாம் சுருட்டுறாங்க. ராஜாவுக்கு ஒருத்தர் கூட ஹாப்பி பர்த்டே சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா அங்க நின்று கொண்டு மனம் வெதும்பினார். இந்த மக்கள் எல்லாம் என்னை நேசிக்கவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பொருட்களை நேசிக்கிறார்கள் என்று அவர் மனக்கசப்போடு இருந்த பொழுது அந்த படிக்கட்டுக்கு கீழே ஒரு பாப்பா மட்டும் ராஜாவை பார்த்து கொண்டே இருந்தாராம். அப்ப ராஜா கேட்டாராம், ஏமா சின்ன மகளே, உனக்கு எதுவும் வேண்டாமா? எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்களே. அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான், எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ராஜா, நீங்க வேணும். அதுவரைக்கும் துக்கத்தில் இருந்த ராஜாவுடைய கண்கள் புதுக்கள் கண்ணீர் வந்தது. நான் வேண்டுமா? அவர் இறங்கி போய் அந்த பாப்பாவை தூக்கி முத்தமிட்டு கொண்டு வந்து அரியாசனத்தில் அவர் பக்கத்தில் அமர வைத்தார். அமர வைத்து கைகள் தட்டினார். கவனியுங்கள், எல்லா மக்களும் அப்பதான் ராஜா அங்க நிக்கிறதே பார்க்கிறாங்க. அரசே, அரசே. அரசர் சொன்னார், நீங்கள் எடுத்தது எல்லாம் எடுத்த இடத்திலேயே வைத்து விடுங்கள். நீங்கள் என்னை தேடி வரவில்லை, என்னிடத்தில் இருப்பதை தேடி வருகிறீர்கள். இந்த பெண்ணோ என்னிடம் இருப்பதை அல்ல, என்னை தேடி வந்தால் என் அன்புக்குரியவள் இவளை என்று கண்டு கொண்டேன். ஆகவே இந்த தேசத்தின் ராணியாக என்னோடு இருந்து ஆட்சி செய்கிற மகளாக இவளை நான் அபிஷேகம் செய்கிறேன் என்று தன் கிரீடத்தை எடுத்து அவள் மீது வைத்தார். மக்கள் எல்லாம் அவமானத்தோடு திரும்பி போனார்கள். இந்த பெண்ணோ உயர்த்தப்பட்டார். அன்புக்குரியவர்களை, இந்த கதையை கேட்கிற பொழுது இயேசுனுடைய இதயம் உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுதெல்லாம் இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இதுதான் நம்முடைய புலம்பலாக இருக்கிறது. அப்ப ஏசப்பா அப்படி காதை அடைச்சிக்குவாரோ என்னன்னு தெரியல. அதே சமயம் நீங்க வேணும் ஏசப்பா, உங்க அன்பு போதும் ஏசப்பா, உங்க நிழல் போதும் இயேசுவே, உங்க வல்லமை எனக்கு போதும், உங்களுடைய தோழமை எனக்கு போதும், நீங்க கூட இருந்தா போதும் அப்படின்னு சொன்னீங்களா, எவ்வளோ அவர் ஆசைப்படுவார், அன்பு செய்வார், நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அல்லவா? அல்லேலூயா. அதனால தான் சீடர்கள் எல்லாம் ஏசப்பாவை கேட்டாங்களாம், இது எல்லாம் விட்டுட்டு வரமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் இயேசுவை பின்பற்றிய பொழுது கேட்ட கேள்வி, எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின் செல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏசப்பா 5 ரொட்டிகளையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேர் போஷித்து 12 கூடைகள் மீது தள்ளவா
அடுத்த நாள் ஜன கூட்டம் அவரை நெருக்குது, பின்னாடியே வராங்க. இயேசு தப்பிச்சு போக முடியல, எல்லா இடத்துலயும் வராங்க. ஏன்னா சமைக்கிற வேலை இல்லை, எந்த கஷ்டம் இல்லை. அப்படியே ஏசப்பாவை ஃபாலோ பண்ணா கரெக்ட் டைமுக்கு பிரெட் வந்துடும், கரெக்ட் டைமுக்கு மீன் வந்துடும், சந்தோஷமா இருப்போம் சொல்லி அவரை பின்தொடர்ந்து வராங்க. அது மட்டும் இல்லை, அவரை அரசராக்க எல்லோரும் முயற்சி செய்தார்களாம். அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என் மேலுள்ள அன்பினால் அல்ல, வயிறார உண்டதனால் என்னை பின் சென்று வருகிறீர்கள். நம்மள எத்தனை பேர் ஏசப்பா செய்த தியாகத்தை, அன்பை நினைத்து அவரை பின்பற்றுகிறோம், அல்லது எதற்காக ஏதாவது கிடைக்கும் சொல்லி அவரை பின்பற்றுறோமா? எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் அன்புக்குரியவர்களே, இதில் கடவுளை போற்றி துதிங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் தானாகவே வரும். ஆகவே இருக்கிற இடத்திலேயே நற்கருணை ஆண்டவரை பார்த்து இயேசுவின் இதயம் நம்மேல் அன்பை பொழிய வேண்டும் என்று நான் பாடுகிற இந்த பாடலை நீங்கள் கேட்டு என்னோடு சேர்ந்து திரும்பி பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி, கிறிஸ்துவை போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமம் போற்றி, 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 இயேசு நாமம் போற்றி. சேர்ந்து பாடுவோம். இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. சமாரிய பெண்ணுக்கு புது வாழ்வு தந்தவரே, ஜீவ தண்ணீரா இயேசுவே போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. சமாரிய பெண்ணுக்கு புது வாழ்வு தந்தவரே, ஜீவ தண்ணீரா இயேசுவே போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. மரணித்த லாசருவை உயிரோடு எழுப்பின வார்த்தையானவா ஏசையா போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. மரணித்த லாசருவை உயிரோடு எழுப்பின வார்த்தையானவா இயேசுவே போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அலையையும் காற்றையும் ஒரு சொல்லால் அடக்கின அற்புத தேவா ஏசையா போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. அலையையும் காற்றை
ஒரு சொல்லால் அடக்கின அற்புத தேவா ஏசையா போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு ஏராளமான உலக அனுபவங்கள் இருக்கிறது. ஒருவருக்கு கடன் கொடுக்கிறோம், எந்தவித கையெழுத்து வாங்காமல் கைமாத்தாக கொடுக்கிறோம். அப்புறம் அவங்க ஏமாத்தும் பொழுது எப்போ கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது ஒரு ப்ரூஃபும் இல்லையே, உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லி நம்ம கூட இருந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உன்னை எனக்கு பிடிக்கல, நீ உன் வழியை பார்த்து செல் என்று பல மாதங்களுக்கு கழித்து ஒருவர் சொல்லும்போது நம் இருதயம் உடைந்து போகும் அல்லவா? அதுபோல ஒவ்வொரு நிலையிலும் உலக அனுபவம் இருக்கிறது. கடவுள் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? கடவுள் அனுபவம் இருக்கிறதா? மோசேஸ் கடவுளை சந்தித்தது போல நீங்கள் கடவுளை சந்தித்தது உண்டா? ஆபிரகாம் கடவுளை சந்தித்தது போல நீங்கள் கடவுளை சந்தித்த, அவருடைய குரலை கேட்ட அனுபவம் இருக்கிறதா? சாமுவேல் போல கடவுளுடைய குரலை கேட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சக்கேயு போல இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை, அந்த போல அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இறந்துவிட்ட இயேசு அவரை உயிரோடு மகதலி மரியாதை சந்திச்சாங்க கல்லறைக்கு பக்கத்துல. அப்படி உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் அசைந்து போகவில்லை. இப்படிப்பட்ட கடவுள் அனுபவத்தை பெற்றவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு துறையிலும், அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், டீச்சிங் லைனாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், ஒரு பணியாளராக இருக்கட்டும், நீங்கள் விரும்பி செய்தால் சோர்ந்தே போக மாட்டீங்க. சோர்ந்தே போக மாட்டோம். நமக்கு கடவுள் செய்த ஒரு அற்புதம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் நமக்கு கிடைச்சதுன்னா நாம் எந்த துறையிலும் சோர்ந்து போக மாட்டோம், எப்பொழுதும் சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஏனெனில் மோசேஸ் கடவுளை சந்தித்து வந்த பொழுது அவர் முகம் பிரகாசித்தது. இஸ்ரவேல் மக்கள் 40 வருடமாக பாலைவனத்தில் நடந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய பாதரட்சை, செருப்பு தேயவில்லை என்று. எரேமியா கடவுளை சந்தித்த பிற்பாடு சின்ன பையனா அப்படின்னு சொன்னவர் தீர்க்கமாய் பேச ஆரம்பித்தார். இறைவாக்கினர் ஏசாயா, பாவி ஆண்டவரே, அசுத்த உதடை உடையவன், அக்கிரமமாய் பேசுகிற ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறவன் என்று தன்னையே தாழ்த்தி கொண்ட பொழுது, குற்றப்படிவனோடு இறந்த பொழுது, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்து அவர் நாக்கை தொட்டு, உதட்டை தொட்டு தூய்மைப்படுத்தின பொழுது, அப்பா, எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் உலகிற்கு வழங்கினார்.
It's a God experience. அதை பெறுவதற்காக தேவனை நோக்கி ஓடுங்கள், தேவனை நோக்கி பாடுங்கள். அவருடைய அபிஷேகத்தை பெறும் வரை கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். உலமாற அவருக்கு துதி பாடல்கள் பாடுங்கள். யாருக்கு தெரியும், திடீர் என்று ஆண்டவர் உங்கள் முன்பாக தோன்றுவார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடவுளுடைய தூதர் நாசரேத்தில் உள்ள ஒரு பெண்ணிடம், கன்னியிடம் அனுப்பப்பட்டார். அவர் மாதாவுடைய முன்னாடி வந்து அருள் நிறைந்தவளை வாழ்க என்று சொன்னார். இது கதையா, நடந்ததா, கற்பனையா? நாசரேத்தில் ஒரு ஊர், சின்ன கிராமம். அந்த ஊரில் இருந்து ஒரு பெண்ணிற்கு முன்பாக தேவதூதர் வந்து நின்றார். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெறுகிறோம்? உரையாடினார்கள். கண்டிப்பாக வேதம் நம்மை தியானத்திற்கு அழைக்கிறது. மாதா கடவுளை நினைத்து செபித்துக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, God experience. Praise the Lord. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், காலையும் மாலையும் தானியேல் மறக்காமல் கடவுளை தொழுதார். முப்பொழுதும் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் தேவாலயம் எந்த திசையில் இருந்ததோ அந்த திசை பக்கம் திரும்பி அவர் கடவுளை ஆராதித்தார். இதை பார்த்து அவர்கள் போய் அரசனிடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய உருவச்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தன் தெய்வம் இருக்கிற எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், ஆராதிக்கிறான். பிடியுங்கள், போடுங்கள். சிங்க குகையில் எதுவும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் கடவுளை துதிக்கிறவர்களாக மாறுங்கள். எப்பொழுதும் புலம்புகிறவர்களாக, சாதாரணமான உலக மனிதர்களாக இல்லாமல் நீங்கள் கடவுளை ஆராதிக்கிறவர்களாக மாறுங்கள். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்கிறீர்களா? எல்லா ஆடுகளோட நானும் ஒரு ஆடா இருப்பேன்னு சொல்லாத, ஆடுகள் நடுவில் நான் சிங்கமா இருப்பேன் சொல்ல. நானும் எல்லாரும் கூட நான் அப்படி போக மாட்டேன், சிங்கமா இருப்பேன். இயேசுவோடைய மகனாக இருப்பேன், மகளாக இருப்பேன், துதி பாடுகிறவனாக இருப்பேன், ஆராதனை செய்கிறவனாக நான் இருப்பேன். என்ன பெரிய கஷ்டம்! நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்து பாருங்கள். நீங்கள் இந்த வார்த்தை என்ன பெரிய கஷ்டம் அப்படி நீங்க சொல்லுவீங்க. துதிக்காத போது, கடவுளுடைய பிரசனத்தை உணராத பொழுது, நான் என் பலவீனத்தை நான் மட்டுமே நான் அறிவேன். என்னுள் கடவுளுடைய பலத்தை நான் அனுபவிக்க முடியாது. எனவே நான் என் பலவீனத்தை பார்த்து பயப்படுவேன். ஆனால் துதிக்கிற பொழுது எழுகிற நெருப்பு மகிமையை காண செய்யும். அல்லேலூயா. Praise the Lord. நாம் ஒரு பாடல் பாடி செபிப்போமா? நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதோ ஒரு பாடல் பாடுங்கள். Praise the Lord. கரங்களை தட்டி பாடுங்க. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதிய
புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து பாடுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிருள்ள எல்லாமே அவரை புகழ்ந்து பாடுங்கள். முடிவில்லா பாடலுடன் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஒரு நாடு கை தட்டுமா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. போற்றுகிறோம் இயேசுவே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி அந்த சமையலில் அம்மா சமைக்கும் போதே அந்த தாளிப்பு ஸ்மெல் வரும் பாரு. உப்மாவா பொங்கலா மீன் குழம்பா அப்படின்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைஸ் எல்லாம் அப்போ நம்ம டேபிளில் போய் இப்படி உட்காரும். அதுதான் இருக்கும். கடைசியில் பார்த்தா என்னம்மா தாளிப்புலாம் வந்துச்சு ஸ்மெல் வந்துச்சு, அது வந்து ஊருக்கு தாளிச்சேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே உன் வார்த்தை என் உணவாக மாறட்டும் சுவாமி. உன் வார்த்தை எனக்கு உணவாக மாறட்டும். உங்களில் யாராவது 3 வேளையும் பைபிள் படிக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? 3 வேளை சாப்பிடுறவங்க நம்ம இருப்போம். 4 வேளை முடிஞ்சா 3 வேளையும் ஆண்டவருடைய வார்த்தை நாம் உண்ண வேண்டும். ஆத்மா உற்சாகமடையும், பலன் கொள்ளும். உலகமே உங்க தலைமையில வந்து விழுற மாதிரி இருக்கும், ஆனா விழாது. அதை தடுத்து நிறுத்துகிற கடவுள் அங்கே இருப்பார். நீ சந்தோஷமாகவே இருப்பார்.
உனக்கு துக்கங்கள் வருகிற பொழுது உன் முகம் வாடி போவோமா? கரெக்டா அந்த நேரத்துக்கு வரும். என்ன முகம் வாடி போய் கிடக்கு, அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்லணும். இந்த பக்கம் ஒரு அக்கா வரும், இப்படி ஆயிடுச்சாங்க, என்ன பண்றது, இன்னும் துக்கமாயிடும். இன்னொருத்தர் வருவாங்க, நல்லா செபிப்பிய நீ, உனக்கா இப்படி ஆயிடுச்சு, இன்னும் சோர்ந்து போய்விடுவோம். சரி, யாரு போனா நம்ம கொஞ்சம் பேர் மேல நம்பிக்கை வச்சிருப்போம். அது ஜெபக்குழுவினுடைய தலைவராக இருக்கலாம், நம்முடைய சொந்த கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். அவங்களே வந்து சொல்லுவாங்க, உன் குணத்துக்கு இது தேவைதான், ரொம்ப ஆட்னியே அப்படி அவங்களும் சொல்லிடுவாங்க பாருங்க. அப்ப முகம் வாடி போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை புசிக்கிறவர்களுக்கு அது போஷாக்கான ஆகாரம். தெரியுமா? தானியேல் புஸ்தகத்தில் எருசலேமில் இருந்து இவர்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் கொண்டு வராங்க. இப்ப கூட பாருங்க, அமெரிக்காவில் அது கண்டுபிடிச்சாங்க, இல்லைன்னா இங்க கண்டுபிடிச்சாங்க. முக்கியமானவர்கள் யாரு? நம்முடைய இந்தியர்கள் தான் அங்க போய் நல்ல அறிவோடு இருக்கிறாங்க, நம்ம கேள்விப்படும். அதுபோல பாபிலோனிய தேசத்தை விட எருசலேம் பட்டணத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இளைஞர்கள் அறிவுடையவர்களாக இருந்தார்களாம், ஞானமுடையவர்களாக இருந்தார். ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய நகரத்திலிருந்து வருகிறார்கள். ஆகவே பாபிலோனிய தேசத்தின் ராஜா நெபுகத்நேசர் என்ன சொன்னாரு? சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அரசவையில் பணி செய்வதற்காக கூப்பிட்டு கொண்டு வா, அவர்களை தகுதிப்படுத்தி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு அதிகாரி சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற 3 இளைஞர்களை தானியேலை உணவு அறைக்கு கொண்டு செல்கிறார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்க பார்க்கிறாங்க, எல்லாம் விலை உயர்ந்த உணவுகள். ஆனால் திருவிவிலியத்தில் ஆண்டவர் சொன்னாரே, இதை சாப்பிடக்கூடாது என்று, அவையெல்லாம் அங்கே படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சொன்னார்கள், நாம் இதை சாப்பிட்டு எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம். அப்புறம் என்னதான் சாப்பிடுவீங்க? நாங்க காய்கறியை சாப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் முடியாது. ராஜா அப்புறம் கணக்கு கேட்பார். நீங்க நோய்ஞ்சான போய் அவங்க நோய் நின்னா நான் ராஜா கிட்ட என்ன பதில் சொல்றது? தானியேல் சொல்லுவார், எங்களுக்கு சில நாட்கள் மரக்கறியை மட்டும் கொடும், காய்கறிகளை மட்டும் கொடும், மற்றவர்களுக்கெல்லாம் இந்த மாமிசத்தை கொடும், உங்கள் மக்களுக்கு, உங்கள் இளைஞர்களுக்கு. சில நாட்களில் யார் பலமாய் இருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆக நாட்கள் கடந்து ஓடியது. இவர்களுக்கு காய்கறிகள் மட்டுமே, அங்கே புஷ்டிகரமான அனைத்து ஆகாரங்களும். கடைசியில் சோதிப்பதற்காக வந்த பொழுது தானியேலும் அந்த 3 இளைஞர்களும் திடகாத்திரமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவரீருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். மத்தேயு 4:4. இன்றைக்கு நான் ஒரு டாக்டர் இடத்தில் பேசினேன். யாருக்கு மன அழுத்தம் இருக்குதோ அவங்க அந்த உடம்புக்குள்ள ஒரு ரசாயனம் உற்பத்தி வழியாக அவங்க சாப்பிடலன்னா கூட குண்டாயிடுவாங்களாம். யாருக்கு? மன அழுத்தம் இருக்கிறவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு வேறு எதுலையும் சந்தோஷம் இருக்காது, சாப்பாட்டில் மட்டும்தான் கபகபகவன் அள்ளி சாப்பிடுவாங்க. மன அழுத்தம் இருக்கிறவங்க அடுத்தது தேர்ந்தெடுப்பது குடிப்பாங்க. மன அழுத்தம் இருப்பவங்க, இந்த காதல் தோல்வி அடைஞ்ச நிறைய இளைஞர்கள் எங்க போவாங்க? ஜிம்முல போய் தன்னுடைய கோபம், தன்னுடைய எனர்ஜி எல்லாம் பண்ணுவாங்க. எத்தனை வீடியோக்கள் பார்க்க ஜிம்முடைய சுருண்டு விழுந்து செத்து போறாங்க. சில பேர் மேடையில போய் டான்ஸ் கும்மு கும்மு கும்முன்னு ஆடுறாங்க, அங்கேயே செத்து போறாங்க. ஆகவே மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் சதை போடுவார்கள், ஊழச்சதை. திடகாத்திரமாய் இருக்கிறவர்களுக்கு ஊழ சதை இருக்காது, திடமாய் இருப்பார்கள்.
சரீரத்தில் மட்டுமல்ல, ஆத்துமத்திலும். ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 119:97 ஆராதனை நேரத்தில் கூட ஏன் ஃபாதர் பிரசங்கமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாடல்களை பாட வேண்டியது தானே? பாடல்கள் நம்மை தூண்டுகிற ஒரு சிறிய தூண்டுதல். அந்த தூண்டுதலில், அந்த உழுதலில் விதைக்கப்படுவது தான் விதை. திருப்பாடல்கள் 119:97 சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விட்டுறாத, தியானி, தியானம் செய். ஒவ்வொரு மிருகங்களையும் பார், அசை போடுகிற பிராணிகள், மாடு, ஆடு எல்லாம் கப 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 கப. இங்க ஆடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஆடுகள் மேய்க்கிற இடத்துக்கு நான் போவேன். அந்த ஆடுங்க காலையிலும் சாப்பிடுது, மத்தியானமும் சாப்பிடுது, சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு மேய்கிற வேலை தான். அவங்களுக்கு அதுதான் வேலை. அப்புறம் அந்த வீடுகளுக்கு போய் கொட்டைகளில் அடங்குகிற பொழுது தன் வயிற்றில் இருந்த உணவை கொண்டு வந்து அசை போடும். தேவனுடைய வார்த்தையை கடகடகடன் படிச்சு, நான் 10 முறை படிச்சிருக்கேன் பைபிளை, 5 முறை படிச்சிருக்கேன். என்னத்தை படிச்ச? தியானிக்காம. வசனம் சொல்லுகிறது, தியானியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே திருப்பாடல் 119:105 தியானித்தவர்களில், நான் கவனிக்கிறீங்களா, அசை போட்டவர்களில் அந்த உணவு இரத்தமாய் மாறுகிறது இல்லையா? ஜீரணமாகிற பொழுது, தேவனுடைய வார்த்தை படிக்கிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது, அதாவது அசை போடுகிற பொழுது, அது உங்கள் உடம்பில் சக்தியாக மாறுகிறது, வல்லமையாக மாறுகிறது, ஆற்றலாக மாறுகிறது. அப்பொழுது பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இது புரியுதா? தேவனுடைய வார்த்தை நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். நம்ம சில பேர்கிட்ட பேசினாலே நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க. சில பேர்கிட்ட பேசினாலே இருக்கிற அந்த எல்லாமே போயிடும். அது போன்லயாக நேரடியாக இருக்கட்டும், சீக்கிரம் அவர்களை நாம் அவாய்ட் பண்ணிடும். சரி பார்ப்போம், பிறகு பார்ப்போம். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்தில் இன்னும் அவ்வளவு சீக்கிரம் போனை வச்சுட்டீங்க, பேசுங்க, இன்னும் கொஞ்சம் பேசணும், இன்னொரு டவுட் இருக்கு, பேசுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? நீங்கள் கடவுளை கொண்டிருப்பீர்கள் என்றால் அனைத்தையும் கொண்டிருப்பீர்கள். கடவுள் உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் வேறொன்றை கொண்டிருப்பீர்கள். அவருடைய பிரசன்னம் மற்றவர்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். ஹல்லேலூயா. நாம் தான் நம்முடைய அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறோம். மதர் தெரேசா கண்டிப்பாக 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபிப்பார்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் டைம் டேபிள் பிரகாரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக 1 மணி நேரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த புண்ணை துடைக்க, இந்த நோயாளிகளை சகிக்க, இந்த பைத்தியங்களை பார்த்து கொள்ள எப்படி உங்களுக்கு முடிகிறது, எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது என்று கேட்ட பத்திரிகை நிருபரை கையை பிடித்து கொண்டு போய் இந்த நற்கருணை ஆண்டவரை காட்டி, இங்கிருந்து தான் சக்தியை பெற்றுக் கொள்கிறோம், வல்லமை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத கணவர், பிடிக்காத மனைவி, குறும்பு செய்கிற பிள்ளைகள், துன்புறுத்துகிற உறவினர்கள் எல்லோரும் நடுவில் நீங்கள் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். எப்பொழுது? சக்தியை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்கிற பொழுது. உங்கள் விரோதிகள் நடுவில் நீங்கள் அவர்களை நேசித்து வாழ முடியும். எப்படி? அவர்களிடத்தில் வல்லமையை பெறும் பொழுது. இயேசு ஜெபிக்காத நாளில்லை, அவர் ஜெபித்து செய்யாத காரியமில்லை. காலையில் கருக்களில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபித்தார். He received energy from the Father through the prayer. ஜெபத்தின் வழியாக தந்தையிடமிருந்து அவர் வல்லமையை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபத்தில், ஆராதனை வழியாக கடவுளிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுட்டு பாருங்களேன்.
உங்க உத்தியோகத்தை நீங்க எப்படி செய்வீங்கன்னு பாருங்க. உங்க படிப்பை நீங்க எப்படி படிப்பீங்கன்னு பாருங்க. உங்கள் பிரச்சனைகளை எப்படி கையாளுவீங்கன்னு பாருங்க. உங்கள் எதிராளிகளை எப்படி ஓட விடுங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசையா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இருக்கிற இடத்திலே எல்லோரும் சேர்ந்து என்னோடு படிப்பீர்களா? எசையா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பைபிள் எடுக்கிறீங்களா? ஆராதனைக்கும் திருப்பலிக்கும் உட்காரும் பொழுது நீங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டு உட்காருங்கள். எசேயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சேர்த்து வாசிப்போம். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. அல்லேலூயா. என் நம்பிக்கை அவரே, என் ஆற்றல் அவரே, என் மீட்பு அவரே. என் நம்பிக்கை அவரே, என் ஆற்றல் அவரே, என் மீட்பர் அவரே. கடவுளுடைய வார்த்தையை புசித்து தியானிக்கிற இடத்தில் அது எனர்ஜியா மாறுது. அது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. அது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது என்று எபிரேயர் 4:12 சொல்கிறது. அது மூட்டையும் மச்சையும் ஊடுருவி பாய்கிறது, ஆன்மாவின் ஆழத்தையும் ஆவியின் ஆழத்தையும் ஊடுருவுகிறது. அந்த ஆவியினால் எல்லாம் செய்ய முடியும். அந்த வார்த்தை ஆற்றல் உள்ளது. இது நம்ம தெரியாதனால, தெரிஞ்சிக்க கூடாது என்பதனால பிசாசு பைபிளை மூடி வச்சுட்டு சொல்லுவான், இன்னிலிருந்து 3 வேளையும் சாப்பிடுங்க. ரைசலாம் 3 வேளையும் நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்க நோய் எங்க இருக்குன்னே தெரியாது, உங்கள் பிரச்சனைகள் எங்க போச்சுன்னே தெரியாது, உங்கள் எதிராளிகள் எங்கே போனார்கள் என்றே தெரியாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுவரை உதவின எபினேசர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவிடுவார். சொல்லுங்களேன். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவிடுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவீங்களா? இதுவரை உதவின எபினேசர் இனியும் உதவுவார். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாரெல்லாம் நோயோடு இருக்கிறீர்களோ, வலிகளோடு இருக்கிறீர்களோ, சொல்ல முடியாத பிரச்சனைகள் உடலில் காணப்படுகின்றதா? விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு. எனக்கு சுகம் தரும் ஏசையா உண்டு. யெகோவா ரஃபா உண்டு. எசேயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மிக அற்புதமான வசனம். எசேயா 40:31. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சோர்ந்து போகாதபடி இந்த வசனம் மிக மிக உதவியாக இருக்கும். எசேயா 40:31ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கைகள் விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அல்லேலூயா. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் புதிய ஆற்றல். Every day you can renew your strength in your Lord. ஒவ்வொரு நாளும் உங்கள் வல்லமையை புதுப்பித்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜிம்முக்கு போறாங்க பார்த்தீங்களா, ஒரு நாள் போகாம இருக்க மாட்டாங்க. பழக்கம் ஆயிடுச்சுன்னா அங்க போவாங்க.
அதே போல ஜெபிக்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாமலே நீங்களே ஜெபிக்க ஆரம்பிங்க. ட்ரெயினில் போகும்போது ஜெபிப்பீங்க, பஸ்ஸில் போகும்போது ஜெபிப்பீங்க, சண்டை நடந்துட்டு இருக்கும் நீங்கள் ஜெபிப்பீங்க, பாவ சோதனைகள் வரும் நீங்கள் ஜெபிப்பீர்கள், அக்னி நடுவிலே சோதனை நடுவில் நீங்கள் ஜெபிப்பீர்கள், சிங்க கொகையில் நீங்கள் ஜெபிப்பீர்கள், வியாதியிலும் நீங்கள் முடங்கி கொண்டு இயேசுவே இயேசுவே என்று சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ சோர்ந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை, நீ சோர்வடைய மாட்டாய், நடந்தாலும் களைப்படைய மாட்டாய். எத்தனை பேர் சோர்வா இருக்கிறீங்களோ இந்த வசனத்தை சொல்லுங்க. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நான் நடந்தாலும் சோர மாட்டேன், ஓடினாலும் களைப்படைய மாட்டேன், இயேசுவுக்குள் நான் புதிதாக்கப்படுகிறேன், அவரில் நம்பிக்கை வைப்பதனால் புது ஆற்றல் பெறுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்க கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறீங்களா, பயம் வச்சிருக்கிறீங்களா? நீங்க கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறீங்களா, பயம் வச்சிருக்கிறீங்களா? பயம் இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ பூசைக்கு போறனா என்ன ஆகுமோன்னு ஓடும். அன்பு இருந்துச்சுன்னா அவரை பார்க்கலனா, அவரை பார்க்கல, அவரை உட்கொள்ளலனா. ஆகவே 1 யோவான் 4:18 சொல்கிறது, நீங்கள் இதுவரைக்கும் எல்லா காரியங்களையும் பயத்தினால் செய்தீர்கள். உபவாசமோ, ஐயோ வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூட, பயத்தினால, அன்புனால. அன்னைக்கு தானே எங்க அப்பா செத்தார், அன்னைக்கு தானே என் தேவன் இறந்தார், அந்த நான் நினைவு கூர்ந்து எனக்காக மரித்த அந்த தேவனோடு சேர்ந்து நானும் ரட்சணத்திற்காக, உலக மக்கள் மீட்புக்காக செபிப்பேன். உபவாசம், அது அன்பு. ஐயோ வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அது பயம். வசனம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்க ஆண்டவர் அன்பு செய்வீங்களா? அப்போ நீங்கள் பாவிகள் என்று அவர் தள்ளி விடுவார் என்று நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. கடவுள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார். என் தெய்வம் ஏழ்மையில் பிறந்தவர், ஏழைகளின் கடவுள், அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார். படிச்சவங்களுக்கு மட்டும்தானா? இன்னைக்கு எல்லா ஊழியர்களும் படிச்சவங்க தான். ஸ்டேஜில் கோட்டு, ஷூட்டு, ஏசி, ஃபேன், பேக்ராப், வீடியோ, மீடியா, கார், ஏசி. நம்மளுக்கெல்லாம் எங்க ஊழியம் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? என் மக்களே, நீங்கள் கடவுளை அன்பு செய்து பாருங்கள். நீங்கள் அறுத்து சேர்ப்பதை விட பெரிய பெரிய போதகர்கள் எதுவும் செய்திருக்க மாட்டார். அங்கே கூட்டம் கூடுகிறது, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த மீட்டிங் போட்டாலும் கூடுது, அந்த மீட்டிங் போட்டாலும் கூடுது, சோறு போட்டாலும் கூடுது, சினிமா போட்டாலும் கூடுது, கிளப்புக்கு போனாலும் கூடுது. மக்கள் கூட்டம் எங்க தங்களுக்கு உணவு கிடைக்குமோ அங்க கூடுவாங்க. நீ தனி ஒருவனாக ஊழியம் செய், நீ அறுத்து சேர்த்தது அதிகமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அங்கே ஊழியர்கள் யாராவது இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், மக்கள் வரலையே, எனக்கு பெரிய கூட்டம் வரலையே, நான் அறியப்படவில்லையே நினைக்காதீங்க. உங்க அக்கௌண்ட்ல நிறைய சேர்ந்திருக்கும். பரலோகத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களால் மீட்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் வருவார்கள். அன்பினாலே நீங்கள் அனைத்தையும் செய்யுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 37:5, திருப்பாடல் 37:5, வழிகளெல்லாம் அவரையே நம்புவீர், வழிகளெல்லாம் இயேசுவையே நம்புவீர். இன்னைக்கு இயேசுவை மறந்துட்டு கிறிஸ்தவர்களும் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், அவற்றின் வழிபாடுகளில் பங்கெடுக்கிறார்கள், கொடுப்பதை புசிக்கிறார்கள், கைகளின் கால்களிலும் கட்டிக்கொள்கிறார்கள், தங்கள் வீட்டிலும் உருவத்தின் அடையாளங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அன்பு வற்றி போய்விட்டது, அனல் குறைந்து போய்விட்டது. கிறிஸ்து மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், அல்லது உணர்ச்சி வசத்தில் பாடப்பட்டு கொண்டிருக்கிறார். உயிரளவில் அவள் கலக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் வழிகள் எல்லாம் அவரையே நம்பியிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் முழந்தால் படியிடுவோமா?
முழந்தால் படியிட்டு இந்த பாடலை பாடி நாம் ஆராதனை முடித்துக் கொள்வோம். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும், தீயோர் படை போல் சூழ்ந்தாலும், தீமை அணுக விடமாட்டார். தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும், தீரா பகையை கொண்டாலும், தேவன் அவரை திடமாக, தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையில்லை. தேடும் எனக்கு குறையில்லை. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. எதையும் கண்டும் பயமில்லை. இயேசுவே, நான் எதற்கும் பயப்பட வேண்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். உம்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை, என் ஆற்றல், என் மீட்பர், என் ஆசை, என் இன்பம், என் பலம் எல்லாம் நீர்தான் இயேசுவே. என் வாழ்நாள் எல்லாம் தினந்தோறும் துதிக்க, உண்மையாய் அன்பு செய்ய எனக்கு வாரத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளைகள், என் குடும்பம் அத்தனை பேர் உம்முடைய அன்புக்குள் கொண்டு வாங்க. நாங்கள் உம்முடையவர்களாய் வாழ கிருபை செய்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாண்புயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெரு
உம்மை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானினின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மகிழ்ச்சியும் உங்கள் ஆற்றலும் உங்கள் நம்பிக்கையும் மீட்புமாய் இயேசுவே இருப்பாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாய், மரியாதை மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள். இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய்.